ஒரு அழகான ஜெபம். ஒரு பக்தன் ஜெபிக்கிறார். 94 சங்கீதம் 18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. நான் விழுந்து அடிபட்டு படுக்கையிலாகி அல்லது என் உயிருக்கு ஆபத்து வராதபடி சறுக்கன சமயத்தில் தெய்வரீர் உம்முடைய கிருபை நீங்க என்னை தாங்கிட்டீங்க. இதுதான் அவருடைய அனுபவம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவம் இருக்கும். உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. எத்தனை சமயத்துல நீங்க உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சறுக்குதல் வந்தது, உங்களுடைய வேலையில சறுக்குதல் வந்தது, உங்களுடைய குடும்ப காரியத்துல ஒரு சறுக்குதல் வந்தது, உங்களுடைய ஊழியத்துல ஒரு சறுக்குதல் வந்தது. அது மாதிரி நீங்க செய்யக்கூடிய காரியத்துல நல்லா போய்கிட்டு அந்த திடீர்னு சறுக்கிட்டு, திடீர்னு ஒரு பேக், திடீர்னு ஒரு பின்மாற்றம், திடீர்னு ஒரு நஷ்டம், இல்லை சொல்ல சறுக்குதல். அப்படி வரும்போது அடுத்து என்ன ஆகுமோ பயப்படுவான். டக்குன்னு ஒருத்தர் வந்து கை தாங்கினா எப்படி இருக்கும்? ஐயோ நான் அழிஞ்சு போயிருப்பேன், ஒருத்தர் கரம் தூக்கி என்னை தாங்கிட்டாரு. அதுதான் கர்த்தர். ஆண்டவரே என் கால் சறுக்குகிறது, அதே ஆசீர்வாதம் இழந்துகிட்டே வர்றேன், நன்மை இழந்துகிட்டே வர்றேன், பின்மாற்றத்தில் போய்கிட்டே இருக்கிறேன், என்ன பண்ணேன்னு தெரியல. அப்போ தேவனுடைய கிருபை, நம்மையில வச்ச கிருபை அப்படியே தாங்கி நாம் அடிபடாதபடி, சேதமடையாதபடி, விழுந்து அழிந்து விடாதபடி நம்மை தூக்கி நிறுத்துகிறார். அதுதான் ஆண்டவருடைய கிருபை. நீங்க சறுக்க ஆரம்பிச்ச உடனே இயேசுவே என்னை ரட்சியும், இயேசுவே என்னை காப்பாற்றும் அப்படின்னு நீங்க கையை நீட்டி கூப்பிடும் போது அவருடைய கரம் உங்களுடைய கரத்தை பிடிக்கும். இந்த இயேசுவின் கரம் உங்களுக்கு நீட்டப்பட்டிருக்க. மகளே, மகனே, நான் இருக்கிறேன், நான் உன்னை தூக்கி பாதுகாத்து நடத்துவேன்னு சொல்லுகிறார். அவருடைய கையில் ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, ஒரு சறுக்குதல்ல நின்று கொண்டு இருக்கிறாப்பா, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, இதுல இருந்து எப்படி மீண்டு வருவேனோ அப்படின்னு கலங்கி கொண்டு இருந்தேன். ஆண்டவர் உங்க கரத்தில் என் கரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம்.